போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு என்னங்க நம்ம அண்ணன் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்துறீங்களா என்னன்னு தெரில. நம்ம மதுரை பாரப்பத்தி மாநாட்டில் பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணன். எப்படின்னா இந்த பக்கம் அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோவும் இந்த பக்கம் நம்ம ஐயா எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோவும் வச்சு பேனர் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவு வந்து ஒரு அரசியல் எதிர்க்க போகுது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏடிஎம்கே காரங்களோட ஒரு பக்கம் ஐயா எம்ஜிஆருக்காக நம்ம எதிர்ப்பை சம்பாதிக்கணும். இங்கிட்டு அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல இருந்து வந்தவர், அவரோட எதிர்ப்பு ஆல்ரெடி நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் விஜய் அண்ணன் வந்து இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பேனர் ரெடி பண்ண சொன்னது வந்து எல்லாருக்குமே ஒரு கலக்கத்தை தான் கொடுத்துருக்கும் அரசியல் பார்வையில். ஏன்னா இங்கே டிஎம்கேக்கெலாம் வந்து சும்மாவே அடி வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேக்கும் சேர்த்து கரைச்சிருக்கும். இங்கிட்டு பார்த்தா ஒரு பக்கம் பாரப்பத்தி ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயா விஜயகாந்த் ஐயாவோட பேனர் போட்டு ஒரு பேனர் வச்சிட்டாங்க. அது வந்து விஜயன் சார்பாக வைக்கல, டிவிகே கட்சி சார்பாக வைக்கல, ஊர் மக்கள், அதாவது விஜயகாந்த் ஐயாவோட ஒரு தொண்டர்களாக இருந்தவங்களும் சரி, அவரோட ரசிகர்களும் சரி, அவங்க விஜயண்ணனோட இப்போ அவங்க வந்து தொண்டர்களாக டிவிகேல இணைஞ்சு அவங்க வச்சிருக்கிற பேனரை டிவிகே வச்சதா வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது டிவிகேக்கும் அந்த பேனருக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்நியார் பிரேமலதா அவங்க வந்து ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களோட ஃபோட்டோ விஜயகாந்த் ஐயாவோட ஃபோட்டோவை எங்கள் கட்சி சார்பு தவிர வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே டிவிகே கட்சிக்கும் விஜயகாந்த் ஐயாவோட பேனருக்கும் சம்மந்தம் கிடையாது. அது பாரப்பத்தி ஊர் மக்கள் வச்சது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அந்நியார் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் பயந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து தேமுதிக இருந்த இடம் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேஞ்சிக்கிட்டே வருது. சுத்தமாக இனி வந்து இந்த மாநாடு மூலியமாக வந்து தேமுதிகவோட தொண்டர்கள் அனைவரும் விஜயண்ணன் பக்கம் வந்துடுவார்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் ஆல்ரெடி இருந்தாங்க. அதோட வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னா, விஜயகாந்த் ஐயாவோட தொண்டர்களும் சரி, இங்கிட்டு ஏடிஎம்கேல ஒரு பெரிய வெற்றிடமே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 5-6 துண்டுகளாக பிரிஞ்சு கிடக்காங்க. அப்படின்னும் போது அறிஞர் அண்ணாவை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏடிஎம்கேலும் சரி, டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் இருக்கிற ஃபோட்டோவை தான் வச்சுக்கிறாங்களே தவிர அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோவை இப்போ பெரும்பாலும் அவங்க யூஸ் பண்ணி நம்ம பார்க்கல. அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயாவோட ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். அவங்கவுங்களோட தலைவர்கள் இப்போ 5 இடமா பிரிஞ்சு கிடக்கும்போது அவங்களுக்கு தேவையானவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கிறாங்களே தவிர எம்ஜிஆரெல்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க. இதனை பயன்படுத்தி தான் நம்ம விஜய் அண்ணன் அவங்களோட ஒரு ஃபோட்டோவை வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம டிவிகே சைட்லேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதனால வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நமக்கு சம்மந்தம் கிடையாது. அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீரிய சிந்தனையாளர், எம்ஜிஆர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி கலைஞர். அப்படின்னும் போது அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்தாகணும். இந்த ஒரு காரணத்தில் தான் கண்டிப்பாக விஜய் அண்ணன் அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஐயா விஜயகாந்த் அவர்களோட ஃபோட்டோ மட்டும்தான். இந்த பேனருக்கும் டிவிகேக்கும் சம்மந்தம் கிடையாது. ஊர் மக்கள் விஜயகாந்த் ஐயாவோட முன்னாள் தொண்டர்கள் இந்நாள் டிவிகே தொண்டர்களாக மாறி தான் வந்து அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ஒரு பெரிய ஒரு மதிப்பில் இருந்தவங்க, அவ்வளோ பெரிய ஒரு தொண்டராக இருந்தவங்க இன்றைக்கி விஜயண்ணன் பின்னாடி வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க விஜயகாந்த் ஐயாவையும் மறக்க முடியாது. ஏன்னா அவர் மறக்கக்கூடிய விஷயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. இன்னமும் அவரை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு தன்னோட ஒரு மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு அந்த பேனரை வச்சிருக்காங்களே தவிர டிவிகேக்கும் அந்த பேனருக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்நியார் பிரேமலதா அவர்கள் வந்து இதை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பெரிய விஷயம் என்னென்னா, மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. 2 வீலரில், அதாவது இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. பள்ளி மாணவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து இந்த தடவை வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த சிறு சிறு தவறுகளை கூட நம்ம சரி செய்து இந்த மாநாட்டை திறம்பட நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அனைவரும் வந்து ஒரு நல்லபடியாக மாநாட்டுக்கு வந்துட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அனைவருக்கும் நன்றி.